Good morning, students. Next, we see about economic systems. Economic systems refers to the manner in which individual and institutions are connected together to carry out the economic activities in a particular area. So, in a particular area, வந்து individual and இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் இணைந்து செயல்படணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பர்சனும் அந்த இன்ஸ்டிடியூஷன் இணைந்து செயல்பட்டாதான் வந்து சொசைட்டியில் உள்ள நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட், there are three major types of economic system. They are capitalistic economic, socialistic economy, and mixed economy. Here we see globalism. The term coined by Manfred D. Striger 2002 to denote the new ideology of globalization that connects nations together through international trade and aiming at global development. This ideology is also termed as extended capitalism. So global development காக ஒரு new ideology கொண்டு வராங்க. அதுதான் international trade. So one nation to another nation. It connects nations and aiming to global development. So உலகமயமாக்கல், உலகம் ஃபுல்லா டெவலப் ஆகும் இப்போ வேர்ல்ட். ஸோ இதில் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம் பற்றி பார்ப்போம். கேபிட்டலிசம்னா என்னன்னா, அது வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப்க்கு நிறைய ஃப்ரீடம் கொடுப்பாங்க. வேற சோஷியலிசம் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ப்ரைவேட்டுக்கு வந்து எந்த ஃப்ரீடமும் கொடுக்க மாட்டாங்க. ப்ரைவேட் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதுதான் வந்து சோஷியலிசம். வேற கேபிட்டலிசம் வந்து ப்ரைவேட் வந்து தன்னிச்சையாக செயல்படுவாங்க. நெக்ஸ்ட், மிக்ஸ்டிசம் அப்படின்னா ரெண்டும் கம்பைன் பண்ணுறது. கேபிட்டலிசமும் இருக்கும், சோஷியலிசமும் இருக்கும். ஒரு கண்ட்ரியில் கேபிட்டலிசமும் இருக்கும், சோஷியலிசமும் இருக்கும். அதுதான் மிக்ஸ்டிசம். இப்போ இந்தியா இஸ் அ மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ அது கேபிட்டலிசமும் இருக்கு, சோஷியலிசமும் இருக்கு. பட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அது வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, கேபிட்டலிசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஹியர் we see about capitalist economy. Adam Smith is the father of capitalism. Capitalistic economy is also termed as a free economy, laissez-faire in Latin, or market economy, where the role of the government is minimum and market determines the economic activities. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட்டோட ரோல் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரைவேட்டுக்கு தான் அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. ப்ரைவேட்டுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கிறப்போ நம்ம கவர்மெண்ட்டோட ரோல் வந்து அங்கே ரொம்ப கம்மியாயிடும். ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் capitalism? That is Adam Smith. The means of production in a capitalistic economics are privately owned. Manufacturers produce goods and services with profit motive. The private individuals have the freedom to undertake any occupations and develop any skills. இதில் வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. ஸோ வந்து ப்ரைவேட் எப்பவுமே வந்து அவங்களோட ப்ராஃபிட் மோட்டிவ்காக மட்டும்தான் பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. நாட் லைக் கவர்மெண்ட் வந்து சர்வீஸும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட் மோட்டிவும் இருக்கும். பட் சர்வீஸ் தான் அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து ஒன்லி ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இருக்கும். மக்களோட நலனை பற்றி அவங்க பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. தி USA, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் are the best examples for capitalistic economics. These countries follows capitalistic economics. However, they do undertake large social welfare measures to safeguard the downtrodden people from the market forces. ஸோ அவங்களும் வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், பீப்புளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக்ஸ். Private ownership of property and law of inheritance. The basic features of capitalism is that all resources, namely land, capital, machines, mines, etc., are owned by private individual. The owner has the right to own, keep, sell, or use these resources according to his will. The property can be transferred to ஹையர் ஆஃப்டர் டெத். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ல வந்து ப்ரைவேட்க்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. லேண்ட், கேபிட்டல், மிஷின்ஸ், மைன்ஸ் வந்து ஓன் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு. அவங்க வந்து அதை
செல் பண்ணலாம், அதை வச்சு அவங்க வந்து ஓன் பண்ணலாம், அவங்க வந்து அவங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆர் யூஸ் தீஸ் ரிசோர்சஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் வில், அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல பயன்படுத்திக்கலாம். இந்த ரிசோர்சஸ் எல்லாமே யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. The property can be transferred to heirs after death, அவங்களுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களோட வாரிசுகளுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் choice and enterprise. Each individual is free to carry out any occupations or trade at any place and produce any commodity. Similarly, consumers are free to buy any commodity as per their choice. So each individual எந்த occupation, every individual என்ன occupations வேணாலும் பண்ணிக்கலாம் and எந்த பிளேஸ்ல வேணாலும் அவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் to produce any commodity, எந்த commodity வேணாலும் அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. Similarly, consumers are free to buy any commodity, அதே மாதிரி கன்சூமர்ஸ்க்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, எந்த கமோடிட்டி வேணாலும் அவங்களுக்கு வாங்கிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு இந்த capitalist economy. Third point is profit motive. Profit is the driving force behind all economic activity in a capitalist economy. Each individuals or organization produce only those goods which ensure high profit. Advanced technology, division of labor and specializations are followed. The golden rules for the producer under capitalism is maximize profit. So அவங்களுக்கு வந்து profit மட்டும்தான் மெயின் எய்மே, சர்வீஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும்தான், மக்கள் நலமெல்லாம் கிடையாது, ப்ராஃபிட் மட்டும்தான் அவங்களோட மெயின் எய்ம் தான், அதுதான் மெயின் எய்ம். ஸோ அவங்க எது அதிகமாக அவங்களுக்கு ப்ராஃபிட் தருதோ அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜி, டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் ஃபாலோடு. தி கோல்டன் ரூல்ஸ், அவங்களோட கோல்டன் ரூல்ஸே என்னென்னா, ப்ரொடியூசரோட கோல்டன் ரூல்ஸே என்னென்னா மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட், அதிகப்படியான லாபம் தான் அவங்களோட ரூல்ஸ் இன் கேபிட்டலிசம். ஃப்ரீ காம்படிஷன், தேர் இஸ் a free competition in both products and factor market. The government or any authority cannot prevent firm from buying or selling in the market. There is competition between buyers and sellers. So எந்த கவர்மெண்ட் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா நிறைய பேர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து காம்படிஷனும் நிறையா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் வந்து எதுவுமே தலையிட முடியாது, எதுவும் அவங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஸோ தேர் இஸ் காம்படிஷன் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கிடையும் காம்படிஷன் அங்கே இருக்கும். Point is price mechanism. Price mechanism is the heart of any capitalistic economy. All economic activities are regulated through price mechanism, that is market forces for demand and supply. So demand and supply வச்சு தான் வந்து அவங்க price வந்து அவங்க ஃபிக்ஸ் ஆகுது. price தான் ரொம்ப முக்கியம் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமில. ரோல் ஆஃப் கவர்மெண்ட். As the price mechanism regulates economic activity, the government has the limited role in a capitalistic economy. Government ko role irukku, limited role irukku capitalistic economy la. The government provide basic services such as defense, public health, education, etc. So idella vandu government kila da iyangittu irukku. Defense, public health, education ellame the service oriented ah irukradella இது கவர்மெண்ட் கீழே இயங்கிட்டே இருக்கு இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமில. 7th point is inequalities of income. A capitalistic society is divided into two classes. Haves, that is those who own property, and have-nots who do not own property and work for their livings. The outcome of this situation is that the rich become richer and the poor become poorer. Here, economic inequality goes on increasing. So, இன்கம்ல வந்து ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு. வந்து ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. ஒருத்தவங்க வந்து ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்றவங்க, ப்ராப்பர்ட்டி நிறைய வச்சிருக்கவங்க ரிச்சர். இன்னொருத்தவங்க வந்து ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லாதவங்க, அவங்க டெய்லி லிவிங்காகவே அவங்க ஒர்க் பண்றவங்க. இது ரெண்டா பிரிச்சிருக்காங்க சொசைட்டியை.
கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியை ரெண்டா டிவைட் பண்ணியிருக்காங்க. த அவுட்கம் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன், இதோட அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிச் வந்து ரிச் ஆகிட்டே தான் போயிட்டு இருப்பாங்க, புவர் வந்து புவர் ஆகிட்டே தான் போயிட்டு இருப்பாங்க, ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ ஹியர் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி கோஸ் ஆன் இன்க்ரீசிங். எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வி see about merits of capitalism. The first point is automatic working. Without any government intervention, the economy works automatically. ஸோ கவர்மெண்டோட தலையீடல் இல்லாமையே எக்கனாமி வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஒர்க் அவுட் ஆகும். பிரைவேட் அதிகமா டேக் ஓவர் பண்றதுனால கவர்மெண்டோட ரோல் கம்மி. செகண்ட் பாயிண்ட் இஸ் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ். ஆல் ரிசோர்சஸ் ஆர் புட் இன்டு ஆப்டிமம் யூஸ். எல்லா ரிசோர்ஸையும் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லா ரிசோர்ஸையும் வந்துட்டு கரெக்டா பயன்படுத்துவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க். Hard work is encouraged and entrepreneurs get more profit for more efficiency. ஸோ இங்கே வந்து ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ்க்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில். ஸோ இது வந்து ஒரு கிரேட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ். ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல் are very high in capitalistic economies. So நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாகிறதுனால ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா உருவாகும் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவலும் ரொம்ப அதிகமாகும் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் கஸ்டமர் சாவரனிட்டி. ஆல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எய்ம்டு அட் சாட்டிஸ்ஃபையிங் தி கஸ்டமர்ஸ். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் அதிகமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து நிறையா உரிமை கொடுக்கப்படுறது. ஸோ இதில் கஸ்டமர்ஸ்க்கு பவர் இருக்கு. சிக்ஸ்த் பாயிண்ட், ஹையர் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லீட்ஸ் டு ஹையர் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இன்க்ரீஸ் இன் சேவிங், நம்ம வந்து சேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணும் போதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்ல அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலியமா வர ப்ராஃபிட்டை சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இட்ஸ் ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஹை ஆகுது. ஸோ இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. The next one is development of new technology. As profit is aimed at, producer invest on new technology and produce quality goods. So ஒவ்வொரு இனோவேஷன் நடக்க டெக்னாலஜி வந்து டெவலப் ஆக நியூ டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஒரு குவாலிட்டி குட்ஸாக வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் மெரிட்ஸ். Now we see about demerits of capitalism. First point is concentration of wealth and income. Capitalism causes concentration of wealth and income in a few hands and thereby increase inequalities of income. So இங்க wealth and income வருமானம் வந்து வருமானமும் சொத்தும் ப்ராப்பர்ட்டி அது எல்லாமே வந்து ஒரு சில மக்கள் கிட்ட மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு, மித்தவங்க கிட்ட வரதே கிடையாது. ஸோ அதனால என்ன ஆகுது, இன்இக்வாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வருமானம் கிடைக்கிறது கிடையாது. Second point is wastage of resources. Large amount of resources are wasted on competitive advertising and duplication of products. ஸோ காம்படிஷன் இங்கே அதிகம் ஆகிறதுனால என்ன ஆகுது, ஒவ்வொருத்தரும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ சேம் ப்ராடக்ட் டூத் பேஸ்டே இருக்குன்னா அதில் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ எவ்ரி பிராண்ட் வந்து அவங்கவுங்க ப்ராடக்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து அதுக்கே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அதுக்கே வேஸ்ட் ஆயிடுது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே வேஸ்ட் ஆயிடுது. அப்புறம் டியூப்ளிகேட் ப்ராடக்ட்டும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே வேஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ். The third point is class struggle. Capitalism leads to class struggle as it divides the society into capitalists and workers.
இதுல வந்து ரெண்டு கிளாஸா டிவைட் பண்றாங்க. ஒன்னு முதலாளித்துவம் அதிகமுள்ள ஒரு சொசைட்டி அண்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமுள்ள ஒரு சொசைட்டி. இது ரெண்டா வந்து பிரியுது இது. ஓகேவா? சோ இதுல வந்து பிரிவினை இருக்கு. ஒரு greater disadvantage. Business cycle. Next point is business cycle. Free market system leads to frequent violent economic fluctuations and crisis. So இதுல வந்து frequent என்ன ஆகும்னா economic fluctuation frequent நடக்கும். Because இது எல்லாமே based on the business cycleல வந்துட்டு fluctuations வந்து அதிகமா நடக்கும். So economic crisis இதுல அதிகமா இருக்கும். So இதுதான் இன்னொரு disadvantage. Fifth point is production of non-essential goods. Even the harmful goods are produced if there is possibility to make profit. Profit வந்து மேக் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னா ஒரு மக்களுக்கு தீங்குள்ள ப்ராடக்ட கூட அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர் நலனை பத்தி அவங்க கவலைப்படல, அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சோஷியலிஸ்டிக் economy. The father of socialism is Karl Marx. Please note it down. The socialism refers to a system of total planning, public ownership and state control on economic activities. Socialism is defined as the way of organizing a society in which major industries are owned and controlled by the government. A socialistic economy is also known as planned economy or command economy. So இதுல வந்து அதிகமா எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இதுல வந்து மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட். ஓகேவா? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஆர்கனைசேஷன் எல்லாம் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் சோசியலிஸ்டிக் எக்கனாமில. இட் இஸ் நோன் as planned economy or command economy. In a socialistic economy, all the resources are owned and operated by the government. Public welfare is the main motive behind all economic activities. It aimed at equality in the distribution of income and wealth and equal opportunities for all. Russia, China, Vietnam, Poland and Cuba are the examples of socialistic economy. But now there are no absolutely socialistic economies. ஸோ சோசியலிஸ்டிக் எக்கனாமியில் எல்லா ரிசோர்ஸஸும் மேக்ஸிமம் யார் ஓன் பண்ணுவா? கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் இருக்கும், ஒரு பப்ளிக் உண்டான நலன் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, தென் வெல்த் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல், எல்லாத்துக்குமே சான்சஸ் கிடைக்கும், எல்லாத்துக்குமே இதில் இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், எல்லாருமே சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலா இருக்கலாம். அதுதான் இது சோசியலிஸ்டிக் எக்கனாமி. ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரிஸ் ஃபாலோஸ் சோசியலிஸ்டிக் எக்கனாமிஸ், தட் இஸ் ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலாண்ட் அண்ட் கியூபா. பட் நவ் தேர் ஆர் நோ அப்சல்யூட்லி சோசியலிஸ்டிக் எக்கனாமி. இப்போ வந்து சோசியலிஸ்டிக் எக்கனாமி அவங்க ஃபாலோ பண்றது இல்லை. See this picture. What to produce, how to produce, for whom to produce is completely determined and controlled by a central authority. So என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணலாம், இது எல்லாமே இந்த டிசிஷன்லாம் மேக் பண்றது யாரு? கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் அத்தாரிட்டி தான் இந்த டிசிஷன் எடுப்பாங்க. We see about features of socialism. The first point is public ownership of means of production. All resources are owned by the government. It means that all the factors of productions are nationalized and managed by the public authority. So இதுல all resources வளங்கள் எல்லாம் யார் ஓன் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கீழே தான் எல்லா வளங்களும் இருக்கும். It means that all the factors of productions are nationalized. எல்லா ப்ரொடக்ஷன் என்ன ஆகுது? நேஷனலைஸ் பண்ணப்படுது, தேசியமயமாக்கப்படுகிறது. அண்ட் மேனேஜ்ட் பை த பப்ளிக் அத்தாரிட்டி. பப்ளிக் அத்தாரிட்டியை வந்து அது மேனேஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்ட்ரல் பிளானிங். பிளானிங் இஸ் an integral part of a socialistic economy. In this system, all decisions are undertaken by the central planning authority. So இதுல எல்லா டிசிஷனும் யார் எடுப்பா?
சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் எடுப்பாங்க, கவர்மெண்ட் தான் எடுப்பாங்க. அதில் உள்ள சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் எல்லா டிசிஷன்ஸும் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம் டேம் கட்டுறதா இருந்தாலும் வந்து அதை டிசிஷன் எடுக்கிறது யாரு, எங்க கட்டணும், எப்படி கட்டணும், இது எல்லாமே இந்த டிசிஷன் எல்லாமே எடுக்கிறது வந்து சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான். தேர்ட் பாயிண்ட் இஸ் மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட்ஸ். Social welfare is the guiding principle behind all economic activities. Investments are planned in such a way that the benefits are distributed to the society at large. ஸோ இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக பப்ளிக்கோட வந்து நலனை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைப்பாங்க, ப்ராஃபிட்டே கிடையாது. Investments are planned in such a way that benefits are distributed to the society at large. ஸோ வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சொசைட்டியில் உள்ள பீப்புளுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட பெனிஃபிட்ஸ்க்காக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் பாயிண்ட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன். இங்கே வந்து இப்போ நம்ம கேபிட்டலிசம்ல பார்த்தா, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ல பார்த்தா அதிகமான காம்படிஷன் இருக்கும். பட் இதுல இங்க வந்துட்டு சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் வந்துட்டு காம்படிஷன் வந்து கம்மியா இருக்கும். அண்டர் த சோஷியல் எக்கனாமிக் சிஸ்டம் தேர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் competition. The state has a state தான் full authority இருக்கு to produce and distribute the goods and services. The customers will have a limited choice. So வந்து customers வந்து ப்ராடக்ட்ல சாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். The next point is absence of price mechanism. The pricing system works under the control and regulations of the central planning authority. பிரைஸ் சிஸ்டமும் பிரைஸும் யார் நிர்ணயிக்கப்படுறாங்க, கவர்மெண்ட் தான். அதோட அத்தாரிட்டியும் வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம். Another essential features of socialism is the removal and reduction of economic inequalities. Under socialism, private property and the law of inheritance do not exist. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இதுல வந்து இன்இக்வாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ண பாக்குறாங்க. ஸோ ஏற்றத்தாழ்வை வந்து பீப்புள்ஸ்க்கு உண்டான ஏற்றத்தாழ்வை வந்து குறைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து அதிகமா சம்பாதிக்கிறது, இன்னொருத்தர் வந்து ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறது, அது எல்லாமே வந்து அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சோஷியலிஸ்ட் எக்கனாமில வந்து சொல்றாங்க. அண்டர் சோஷியலிசம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட். இதுல வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, பிரைவேட்டுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு அடுத்த அவங்களுக்குலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அவங்களோட பரம்பரைக்கு வந்து அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது இது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் இஸ் கிளாஸ்லெஸ் சொசைட்டி. அண்டர் சோஷியலிசம் தேர் இஸ் அ classless society and so no class conflict. In a true socialist society, everyone is equal as far as economic status is concerned. இங்க வந்து அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ்ங்கிற எந்த கான்ஃபிளிக்டும் கிடையாது, எல்லாருமே சரிசமம் தான். ஒர்க்கர்ஸும் மேல கிடையாது, இல்ல வந்து முதலாளியும் மேல கிடையாது, எல்லாமே சரிசமம் தான். In a true socialistic society, everyone is equal as far as economic status is concerned. எல்லாருமே வந்து ஈக்குவல் தான். ஸோ இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசம். நெக்ஸ்ட் we see about the merits of socialism. The first one is reduction in inequalities. No one is allowed to own and use private property to exploit others. So private property-ய வந்து யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுல வந்து ஏற்றத்தாழ்வு வந்து கம்மியாகுது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெரிட்ஸ். The second one is rational allocation of resources. The central planning authority allocates the resources in a planned manner. Wages are minimized and investments are made in a pre-planned manner. ஸோ இதுல வந்து சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி வந்து ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கும் இவ்வளவுதான் ரிசோர்சஸ்னா அவங்களே அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப மினிமைஸ் ஆகுது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் இன் அ ப்ரீ பிளான் மேனர். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம்
பண்ணுவாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்க வந்து நல்லா பிளான் பண்ணி முன்கூட்டியே அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. The next point is, third point is absence of class conflicts. As inequalities are minimum, there is no conflict between rich and poor class. Society functions in a harmonious manner. So இதுலயே மீனிங் தெரியுது, ரிச்சுக்கும் புவருக்கும் உண்டான கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து இங்க வந்து ரொம்ப குறைவு, ஆப்சன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. Fourth point, end of trade cycle. Planning authority takes control over production and distribution of goods and services. Therefore, economic fluctuations can be avoided. So, planning authority வந்து full control, production and distributionல full control எடுத்துக்கிறதுனால இங்க வந்து economic fluctuations வந்து ரொம்ப குறைவு. The next point is promote social welfare. Absence of exploitation, reduction in economic inequality, avoidance of trade cycle, and increase in productive efficiency helps to promote social welfare. So இங்க வந்து absence of exploitation வந்து அத்துமீறி வந்து வளங்களை வந்து resources வந்து மிஸ்யூஸ் பண்றது. இப்போ பாத்தீங்கன்னா மணல் கொள்ளை அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தான் அது வந்து ரொம்ப கம்மியாகுது, அது வந்து கிடையாது இங்க. ரிடக்ஷன் இன் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ், அப்போ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியும் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது, ஏற்றத்தாழ்வு வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. அவாய்டன்ஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஹெல்ப்ஸ் டு ப்ரொமோட் சோஷியல் வெல்ஃபேர். ஸோ இது மூலிமா நம்ம மக்களோட நலனை நல்லா ப்ரொமோட் பண்ணலாம். That's all about the merits of socialism. Let me see now demerits of socialism. Nepotism and bureaucracy. இதுல வந்து டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்ரூவல் ஆஃப் மெனி அஃபிஷியல்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஆன் தி டேபிள் டு அதர் டேபிள் டேக்ஸ் டைம். ஸோ ஒவ்வொரு அஃபிஷியலும் அதை வந்து அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. இது வந்து ஒரு கிரேட்டர் டிஸ்அட்வான்டேஜஸ். The next point is absence of incentives. The major limitations of socialism is that this system do not provide any incentive for efficiency. Therefore, productivity also suffer. ஸோ இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் தந்தாதான் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப எஃபிஷியன்சியாக உள்ள லேபருக்கும் நம்ம வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வந்து என்கரேஜ்மெண்ட் தரலாம். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு கேஷோ ஏதோ கிஃப்டோ அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தந்தா வந்து அவங்க ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த இன்சென்டிவ் வந்து இங்கே கிடையாது, இன்சென்டிவ் கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லை. ஸோ அது இங்கே ஒரு டிமெரிட். அது மூலிமா ப்ரொடக்ஷனும் அது வந்து கம்மியாகுது. ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். Customers do not enjoy freedom of choice over the consumption of goods and services. ஸோ கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடையாது, ரொம்ப சாய்ஸ் வந்து இல்லை. இந்த socialistic economicல choices are more less for the consumers. Next point is concentration of power. The state takes all major decisions. The private takes no initiatives in making economic decisions. Hence, the state is more powerful and misuse of power can also take place. So, இதுல வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் ஸ்டேட்டுக்கு தான் ரொம்ப பவர் இருக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ ப்ரைவேட்டுக்கு கிடையாது, நோ இனிஷியேட்டிவ். ப்ரைவேட் டேக்ஸ் நோ இனிஷியேட்டிவ் இன் தி மேக்கிங் எக்கனாமிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ப்ரைவேட்டுக்கு எந்த பவரும் கிடையாது. ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பவரை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஒரு டிமெரிட் ஆஃப் சோஷியலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் சோஷியலிசம்.